வணக்கம் மக்களே. கம்பு கேழ்வரகு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சிங் பவுலில் கம்பு கேழ்வரகு சேர்த்து அரைச்ச மாவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டு வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா ஈரப்பதமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா அது நல்லா பிடிக்கணும், உதுத்து விட்டால் அது நல்லா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு அதில் இதை நல்லா உதுத்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அது நல்லா மலர்ந்து வந்திருக்கும், அதுதான் இதோட வேகிறதோட பதம். அதே சமயம் இதோட ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். இது வெந்ததும் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு துருவி வச்ச தேங்காய் துருவல் தாராளமாக 1 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்வீட்டுக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லாட்டி ஒயிட் சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான மில்லட் புட்டு ரெடி. மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.